சைனா நாட்டோட பிரசிடெண்ட் டைரக்டாக தைவான் நாட்டுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுறார். யாரும் சைனாவையும் தாய்வானையும் ஒன்றா இணைகிறத பிரிக்கவே முடியாது. நோ ஒன் கேன் ஸ்டாப் ரீயூனைட் ஆஃப் தைவான் அண்ட் சைனாங்கிறத ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் இடுறாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ இயர் ஈவோட ப்ரெஸ் மீட்டில் அட்டென்ட் பண்ணுறப்போ இந்த ஸ்ட்ராங்கான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். தடுக்க முயற்சி பண்ணினால் போர் வரையும் போய் இது முடியும் அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறாரு. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு ரெசல்யூஷனோட ஒரு கோலோட ஸ்டார்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக அந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த இஷ்யூ மிகப்பெரிய ப்ராப்ளமாக சைனாக்கும் தாய்வானுக்கும் இடையில போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கோட டாபிக் இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உலகத்தில் நடக்கிற டாபிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் தான் உங்கள் ஏகே. வாங்க இன்றைக்கோட வீடியோக்குள்ளே போகலாம். சைனா பிரசிடெண்ட்டான ஷி ஜின்பிங் இந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்ன விஷயங்கள் இது காலங்காலமாக சைனாக்கும் தாய்வானுக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு போர். இந்த போரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த பிரச்சனையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு இதோட ஹிஸ்ட்ரியை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதோட வரலாறை ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறமா நம்ம இதோட இஷ்யூவை பற்றி பேசுவோம். இந்த சைனாக்குள்ளேயே 2 மெயினான குரூப் இருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் த நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறாங்க. ஸோ சைனாவோட கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சிபிஐன்னு ஷார்ட் ஃபார்ம்லையும் நேஷ்னலிஸ்ட் பார்ட்டியை கேஎம்டி அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிடுறாங்க. 1949 காலகட்டத்தில் ஒரு சிவில் வார் நடக்குது. சைனா யாரை ஆட்சி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார் நடக்குது, ஒரு போர் நடக்குது. அதில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஜெயிச்சிடுறாங்க. இந்த கேஎம்டிங்கிற குரூப்பை வெளியே போயிடுறாங்க. ஒரு தீவு மாதிரி ஒரு சைனாக்கு பக்கத்துலேயே ஒரு தீவு இருக்குது, சின்ன கோனில் ஒரு தீவு இருக்கும். அந்த தீவில் போயிட்டு அவங்க ஓன் கவர்மெண்ட்டாக அங்கே உருவாக்குறாங்க. அது அந்த கவர்மெண்ட் அந்த தீவுக்கு பேர் வச்சது தான் தாய்வானுங்கிறது. அது லேட்டராக ஒரு கண்ட்ரியாக பார்க்கப்பட்டு தாய்வானீஸ்ன்னு ஒரு குரூப்பையே உருவாக்கிறது. ஸோ சைனாக்கும் தாய்வானுக்கும் இடைப்பட்ட இருக்கிற ஒரு டிஸ்டன்ஸ்னால் ரொம்ப குறைவு. ராமேஸ்வரம் பார்டர்லேருந்து ஸ்ரீலங்காவுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ், அதே டிஸ்டன்ஸ் தான் தாய்வானுக்கும் சைனாக்கும் இருக்கிற இடைவெளி. தாய்வான் தனி தீவுக்கு போன பிறகு ஓனாக கவர்மெண்ட் உருவாக்குனாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கவர்மெண்ட்டோட பேர் ஆர்ஓசி, ரீபப்ளிக் ஆஃப் சைனாங்கிற மாதிரி பேர் வச்சுருக்காங்க. 2 கவர்மெண்ட் ஆனால் ஒரு சைனா. மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி, ஒரு காம்ப்ளிகேட்டடான வரலாறு. ஆனால் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி புரிய வச்சுருக்கேன். ஸோ இந்த சைனா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாய்வானை ஒரு தனி நாடாகவே பார்க்காம சைனாக்குள்ளேயே இவங்களும் ஒருத்தர் மாதிரி தான் பார்க்குறாங்க. ஆனால் தாய்வானிஸ் அவங்களோட ஓன் கவர்மெண்ட்டை அப்போவே க்ரியேட் பண்ணிவிட்டு தனியாக பிரிஞ்சு போனதுனால சைனா கூட இணையறதுக்கு ரிஜெக்ஷனை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வைக்கிறாங்க. இது எங்களுக்கு ஒரு தனி ரூல்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஒரு தனி ரூல்ஸ் இருக்குதுன்னு அப்போவே இது கொண்டு வந்தது. அதனால் இப்போ வரைக்கும் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். தாய்வான் சைனா கூட இணையிறதை அவங்க எவ்வளோ தவிர்த்துக்க முடியுமோ அவ்வளோதுக்கு தவிர்த்து அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் பற்றி தான் இப்போதைக்கு இருக்கிற பவரில் இருக்கிற பிரசிடெண்ட் ஷி ஜின்பிங் பேசியிருப்பார் அந்த ப்ரெஸ் மீட்டில். என்ன தான் தாய்வான் சைனாலேருந்து பிரிஞ்சு ஒரு தனி நாடாக அவங்க போனாலும் சைனாவுக்கு இருக்கிற ஒரு பலமே மிக முக்கியமான 3 மிலிட்ரி ட்ரில்ஸ் நாங்கள் எங்கள் நாட்டுக்கு நடத்தி ஒரு பெருமையை சேர்த்துருக்கோம். அதனால் நாங்கள் தாண்டா கெத்துங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் சைனா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு. சில மீடியாலெல்லாம் என்ன சொல்லப்படுதுன்னா, தாய்வானோட ஏர் ஸ்பேஸ் இருக்குல்ல, அவங்களோட பர்மிஷன் எல்லாமே சைனா யூஸ் பண்ணுறாங்கங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. நிறைய இடத்துல அதுவும் நடந்திருக்கு. ஸோ இதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த ப்ராப்ளம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் அண்ட் குட் பாய்.